மூலமா எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். இப்படி வார்த்தையின் மூலமா எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படி வார்த்தை தான் ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொன்னவனமாய் இந்த காலங்களில் நம்முடைய வார்த்தையில தான் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிழைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாட்கள் இந்த காலை வழியில் கூட ஆண்டவுடைய செய்தி, ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பலப்படுக வேண்டிய காரியங்கள் இருக்குது. நமக்கு முன்னால் உள்ள ஒரு கொடிய காலம்தான் இப்பொழுது. நாம் கொடிய காலத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் வரக்கூடிய காலம் இதைவிட மகா கொடியதாக இருக்கும் என்று எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த நாட்களில் ஜனப்பெருக்கம் என்னாச்சு, அதே காரணமாக அநேக ஜனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சு, வேலை வாய்ப்புகள் குறைந்து போயிடுச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்துட்டாங்க, அநேக நாட்கள் செய்கிற வேலைகளெல்லாம் இன்றைக்கி நிறைய ராட்சத எந்திரங்கள் என்ன செய்து சில மணி நேரங்களுக்குள்ளாகவே செய்து முடித்து விடுகிறது. அதே போன்ற ஆஃபீஸில் கூட பாருங்கள், அநேக அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா கூட அநேக செய்ய வேண்டிய நேரங்களில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் சில கம்ப்யூட்டர்கள் என்ன செய்து ஒரு பிழையும் இல்லாமல் சீக்கிரமாக அந்த வேலைகளெல்லாம் முடித்து அழகாய் கொடுத்துடுது. அப்போது இதுக்கு கொஞ்சம் ஆட்கள் இருந்தால் கூட போதும், அந்த வேலைகளுக்கெல்லாம் அது சில இயக்குவதற்காக சிலர் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி இந்த நாட்களில் வந்திருக்கிறோம். காலங்களில் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பது மகா கடினமாக இருக்குது. அநேக மத்திய மாநில அரசுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைகள் இருக்கிறவங்களே எப்போ வேலையிலேருந்து எடுக்கலாம்னு சொல்லி முயற்சித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள வீட்டுக்கு எப்போ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அனுப்பிடலான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், கானான் தேசத்தை கூட வேவு பார்த்து விட்டு கர்த்தருடைய தாசனாகிய மோசேயிடம் அதை குறித்து சொல்கிறாங்க. மனிதர்கள் சொன்னது, தகவல் கொடுத்த மனிதர்கள் சொன்னது போல அந்த தேசம் தனது குடிகளை என்ன செய்கிறது, பட்சிக்கிற தேசம் என்று வார்த்தையின்படி மக்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை பாதுகாத்து மேன்மையாய் வைக்க வேண்டிய அந்த அரசாங்கமே அவர்களை என்ன செய்கிறது, பட்சிக்கிறது. அப்போது பட்சிக்கிற தேசமாய் மாறிடுச்சு. தேசம் தனது குடிகளை பட்சிக்கிற ஒரு தேசமாயிடுச்சு. ஆட்சியாளர்கள், அரசாங்க அதிகாரிகள் போன்றவர்கள் தங்கள் பேராசையால் மக்களை என்ன செய்கிறாங்கன்னா பட்சிக்கிறவர்களாய் மாறிட்டாங்க. மக்கள்கிட்ட இருந்து சுரண்ட கூடிய அரசாங்கமாய் மாறிடுச்சு. இந்த நிலையில தான் தமது பிள்ளைகளுடைய காலங்களில் நிலைமைகள் எப்படி இருக்குமோ, அவர்கள் காலங்களில் என்னெல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து கண்ணீர் விடுவார்களோ என்பதை தான் நாம் நினைத்து பார்த்தா நமக்கு வரப்போகிற நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. வரப்போகிற நாட்கள் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் என்னெல்லாம் இந்த தேசத்தில் கஷ்டங்களை அனுபவிப்பாங்களோ, என்னெல்லாம் வேதனைகளை அனுபவிப்பாங்களோ, இதெல்லாம் நினைக்கும் போது இப்போவே கஷ்டமாக தோன்றுகிறது. அக்கிரமம் எங்கே பார்த்தாலும் அநியாயங்கள், எங்கே பார்த்தாலும் பொய்கள், எங்கே பார்த்தாலும் கொள்ளைகளும் அநியாயங்களும் வஞ்சகங்களும் அநேக மாய்மாலங்கள் எல்லாம் தலைவிரித்து ஆடுது. எங்கே சென்றாலும் ஏமாற்றப்பட்டு தான் வீடு திரும்புகிறோம். எங்கே பார்த்தாலும் எங்கே வாங்குகிற பொருட்கள் ஆகட்டும், சாப்பிட்ற பொருளாகட்டும், ஆகாரம் ஆகட்டும், குடிக்கிற பானங்கள் ஆகட்டும், எந்த ஒரு பொருட்கள் வாங்கினாலும் அதை நம்ம ஏமாற்றுகிற காரியங்கள் தான். நமக்கு மருந்துகள் கூட பாருங்கள், சில நேரம் அது போலி மருந்துகளாய் காணப்படுது. எல்லாத்துலேயும் கலப்படங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஏமாற்றங்கள் தான். இன்றைக்கி ஏமாந்து காணப்படுகிற காரியங்கள் இருக்கிறது. சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு அப்படிங்கிற படிப்புக்கு தக்கவான ஒரு வேலைகள் இல்லை. இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு கிடைக்கிற வேலை, படிச்சுட்டு வாங்கின வேலை கிடைக்கிறதில்ல. வேலை கிடைக்காம இருக்கிற இந்த வாலிபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை இப்போ நம்ம கிடைக்கணும், சாப்பிட்ணுன்னுட்டு மதுபான கடங்களில் போய் மதுபான ஊற்றி கொடுக்குற ஒரு வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல, அந்த வேலையில் கூட போய் அவங்க என்ன நுழைஞ்சிடுறாங்க, அந்த வேலையை போய் செய்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்களும் அடிமைப்பட்டு போயிடுறாங்க. அந்த மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு
கொஞ்ச நாட்கள் அவங்க சரீரம் பாதிக்கப்பட்டு அவங்க இந்த உலகத்தை விட்டு போகிற சூழ்நிலைகள் போகுது, குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அதில் அவர் யாருக்கெல்லாம் ஊற்றி கொடுத்தாரோ அவங்கெல்லாம் கூட என்ன செய்கிறாங்க, அடிமையாகி பாதிக்கப்பட்டு கொடிய மதுபான பழக்கத்தில் எல்லாருமே அழிந்து போகிற சூழ்நிலைகள் போகிறாங்க. இன்றைக்கி எத்தனை கொடுமை பாருங்கள், எத்தனை கொடுமை. அரசாங்கம் படித்த பிள்ளைங்களுக்கு, கவர்மெண்ட்டில் படித்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் வேலை வாங்கி கொடுக்கணும். வேலை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற இந்த நாட்களில் இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் ஏற்படுகிற வாய்ப்புகள் வருகிறது. இப்போ உலகத்தில் காரியம் எந்த ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும், உலகத்தின் காரியங்கள் எந்த ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் அதிசயமாக அரவணைத்து பாதுகாக்கிற ஒரு தேவனாயிருக்கு. அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் எவ்வளோ ஒரு கொடிய காலத்தில் கொண்டு போனாலும், பஞ்சம் இருந்தாலும், உலகத்தில் கொடிய காலத்தில் போனாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் அற்புதமாய் அதிசயமாய் அரவணைத்து நடத்துவார். ஏன்னு சொன்னால் காகங்களை கொண்டு போஷிக்கிற தேவன், கைப்பெண்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை போஷித்த தேவன் நம்முடைய தேவன். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் மக்களை புருஷர்கள், ஸ்திரீகள், எல்லாம் குழந்தைகள் எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் வேத பண்டிதர்கள் கூறுறோம். 20 லட்சம் பேர் மக்களை என்ன செஞ்சுட்டாங்க, வெறுமையான அந்த அவாந்திர வெளியில் 40 ஆண்டு காலங்களை வானத்தின் மண்ணாவே என்ன செய்தார், அவர்களை போஷித்து கண்மலையை பிளந்து அங்கிருந்து புறப்பட்ட தண்ணீரால் அவங்களுடைய தாகத்தையெல்லாம் தீர்த்து அவர்களின் வஸ்திரங்களை பழமையாய் போகாதபடிக்கும் அவர்கள் கால்கள் வீங்காமல் இருக்கிறதுக்கும் தேவன் என்ன செய்தார், வழி நடத்தினார். சர்வ வல்ல தேவன். அதனால்தான் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நெகேமியா 9, 20, 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. நெகேமியா 20:21 வாசிக்கலாம். நெகேமியா 20:21 அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. தனது மக்களையே நம்மையும் இந்த வனாந்தர யாத்திரத்தில் ஒன்றும் குறைவில்லாமல் அற்புதம் அதிசயமாக நம்மை வழி நடத்தி செல்வார். இந்த காலம் வரைக்கும் நமது வாழ்க்கையில் நம்மை தாங்கியவர், ஏந்தியவர், சுமந்தவர், தப்புவித்தவர். ஏசாயா 46:3-4 வசனம் சொல்லுகிறது. 46:3-4 வசனம். 46:3 யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாக சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளை போஷித்து அவர் நம்மை சுமக்கிறவர், ஏந்துகிறவர், தப்புவிக்கிறவர், நமக்கு போஷிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். போஷிப்பார், ஒரு நாளை குறைவில்லாமல் நிறைவாய் போஷிக்கிற மரண பரியந்த வரைக்கும் அவர் நம்மை தாங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். முதிர் வயது வரைக்கும் அவர் நம்மளை கைவிடாமல் இருக்கிற ஒரு தகப்பனாய் நம்மை அற்புதமாய் நடத்துவார். சங்கீதம் 48:14 கூட அதே வார்த்தை தான். சங்கீதம் மரண பரியந்த வரைக்கும் அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். 48:14 சங்கீதம் 48:14 சொல்லிதான், தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அன்றைக்கு மட்டுமில்லை, இன்றைக்கு மட்டுமில்லை, அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதனாலே நம்ம வருகிற இந்த கொடிய காலத்தில் ஆகட்டும்,
வரப்போகிற நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய காலங்கள் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் இப்பயே கவலைப்படுகிறத விட்டுட்டு, கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது, ஒரு முழத்தையும் குறைக்கவும் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நாளைக்காக குறித்து நாம் எதையும் குறித்து கலங்க தேவையில்லை. நாளைக்குரிய காரியங்கள் அது நாளைக்குரிய காரியங்களை பார்த்து கொள்ளப்படும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. காகங்களை பாருங்க, அவைகள் போஷிக்க அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் களஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. நம்முடைய தேவன் நம்மை போஷித்து நடத்துகிற தேவன். இந்த காலை வழியில் நம்ம எதை குறித்தும் ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்க்கறது இல்லை. உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்ம இந்த உலகத்தில் தேவன் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். நம்ம கவலைப்படக்கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், இந்த ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி நம் சரீரத்துக்காக நாம் கவலைப்படாமல் நம் தேவன் அந்த ஆகாரத்தை பார்க்கிலும் உடையை பார்க்கிலும் நீங்கள் சரீரத்தில் விசேஷித்தவர் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று சொல்லுகிறது. இந்த நாளில் இப்போ தேவன் கவலைப்படுகிறதுனால நம்ம கவனித்து பாருங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று சொல்லி நாங்கள் கவலைப்படாமல் அன்றைக்கே எங்கள் தேவன் உடுத்துகிறவர் தேவனாய் இருக்கிறார். இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடி இவைகளெல்லாம் வேண்டியவைகள் என்று சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கிறது. நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினம் அது நம்முடைய தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும் என்று வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, வருகிற காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருந்தாலும் ஆண்டவரே, அது கொடிய காலங்களாக இருந்தாலும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சந்ததியும் சதா காலங்களிலும் அரசாளுகிறேன் தேவன். மரண பரியந்தியம் வரை எங்களோடு கூட முதிர் வயதிலும் நான் கைவிடாதிருப்பேன் என்று என் சொன்ன தகப்பன் நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரை இப்படிப்பட்ட காலங்களிலே உம்முடைய பிள்ளைகளை போஷித்து நேசித்து ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, உம்முடைய அடைக்கலத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த நன்மைகளை தந்து நீர் ஒவ்வொரு நாளும் காண்கிற தேவனாய் இருந்து எங்களை விசாரித்து எங்களை ஆண்டவரே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி எங்களை நடத்துகிற ஒரு தகப்பன். இனி வர நாட்களிலே எப்படிப்பட்ட கொடிய காலங்களாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தில் பஞ்சங்களே இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீ இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் மன்னாவை ஆண்டவரே தண்ணீரையும் தந்து போஷித்த என் தேவன், எங்கள் சந்ததியிலே நீர் போஷிப்பீர், பாதுகாப்பீர், தப்புவிப்பீர், சுமப்பீர். சதா காலங்களில் எங்களோடு கூட இருக்கிற எங்களுடைய தேவன் ஒருபோது எங்களை கைவிடுகிறதில்லை, எங்களை விட்டு விலகிறதில்லப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரை நாங்கள் எதை குறித்தும் கலங்காமல், நாளை தினத்தை குறித்து கவலங்காமல் ஆண்டவரை எல்லாவற்றும் சமூகத்தில் எங்கள் பாரங்களை நாங்கள் இறக்கி வைக்கிறோம். எங்களுக்கு அன்றன்றைக்குரிய ஆசீர்வாதங்களை அன்றன்றைக்கு தந்து எங்களை விசேஷித்தவர்களாக, நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக, ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிற அனுபவிக்கிற பிள்ளைங்களாக இந்த உலகத்தில் ஆண்டவரை உம்முடைய பலத்த கரத்தில் எங்களை வைத்திருக்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை எங்களுடைய பாரங்களையும் சுமைகளையும் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைத்து விட்டோம். நிச்சயமாய் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற்ற எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்துகிறதற்காக எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதியான மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.